ஹே ஆர்மேஸ், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. என்ன இப்போதான் இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜேகேக்கு ஒரு க்யூட் அண்ட் ஹாட்டான ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். அக்கா என்னக்கா இன்றைக்கும் ஒன் ஷாட்டா அப்படின்னு கேட்காதீங்கடா. எஸ், இன்றைக்கும் ஒன் ஷாட்டு தான். பிகாஸ் எனக்கு எஃப்எஃப் பண்ணுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதனால தான் ஒன் ஷாட்லேயே வந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. எல்லோரும் எஃப்எஃப்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். நான் எல்லாத்தையுமே ஜூன் அப்லோட் பண்ணுறேன்டா. சரி வாங்க, நான் வளவலான்னு பேசலை. நம்ம ஒன் ஷாட்டோட நேம் பார்த்துட்டு அப்படி இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன் லவ் வித் பெஸ்டி. பேரே ஒரு மாதிரி இருக்குல்ல? யா, ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஹெட்செட் மஸ்ட்டு நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ஓகேவா? சரி வாங்க நான் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே டைப்பர் காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே பக்கத்து வீடு, ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். இப்போது நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. எனக்கு வாய் வர கொஞ்சம் வளருதில்ல, சரி இருக்கட்டும். தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க, ஓகேவா? இவ்வளோ தான்டா இன்ட்ரோ. ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸ்டு, ஓகேவா? இவ்வளோ தான் இன்ட்ரோ. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் டே மார்னிங் டைம் நீங்கள் தான் அப்படியே பறக்க குளித்து ரெடியாகி உங்கள் ரூமில் இருந்து வேகமாக ஓடி வரீங்க கீழே. உங்கள் அம்மா உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணி சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சு முடித்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்கள் கீழே வந்துட்டு, மம்மி நான் காலேஜ் போயிட்டு வரேன், பபாய் அப்படின்னு கத்துறீங்க. உங்கள் மம்மியும், ஏய் சாப்பிட்டு போடி. ஆமாம், நான் ஜங்குக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் போயிட்டு வரேம்மா, பாய். எப்போ பாரு அவன் வீட்டிலேயே சாப்பிடு, என்னைக்காவது நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்காத மாதிரி அப்படியே குடுன்னு குதிச்சு ஓடி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் ஜங்குக்கோட வீடு. நீங்கள் வேகமாக ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஹாய் ஆண்டி, ஜங்குக்கு எங்க சமைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்க ஒரு கேரட் பீஸில் எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கிறீங்க. அவன் ரூமில் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் நீ பாரு பொறுப்பா எப்படி காலேஜுக்கு வந்து ரெடியாகி நிற்கிறேன், அவனும் இருக்கானே, இந்த காஃபி போய் அவனை எழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இப்படி தான்டா, நீங்கள் தான் ஜங்குக்கு எழுப்பி விடுவீங்க. அவனும் உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு தான் எந்திரிப்பான். பிகாஸ் அவனுக்கு அதுதான் ஒரு குட் டேன்னே சொல்லுவான். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்பயும் போல் காஃபியை கொண்டுட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ போய் காஃபியை கீழே வச்சுட்டு, இரும மாடே எந்திரிடா, காலேஜுக்கு டைம் ஆகிட்டுருக்கு, நீ இன்னும் தூங்கிட்டுருக்க, ஜங்குக்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மையாக எழுப்புறீங்க. ஆனால் நோ யூஸ், அவன் கொஞ்சம் கூட அசையல, அப்படியே தான் படுத்துட்ருக்கான். ஜங்கு இப்போ எந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை செம்மையாக பிடிச்சி அவன் ஷர்ட்டை பிடிச்சி செம்மையாக ஆட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் பொறுமையாக அவனோட பெட்ஷீட் எடுத்து உங்களை ஃபுல்லாக சுற்றி உங்களை படுக்க வச்சு அப்படியே உங்கள் மேலே ஓவராகி அப்படியே படுத்துடுறான். நீங்களும் ஐயோ இன்றைக்கும் மாட்டிக்கிட்டேன்னா, ஜங்குக்கா ஒழுங்கா இப்போ எந்திரிக்க போறியா இல்லையா, ஜங்கு எந்திரிடா, டைம் ஆச்சுடா, காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் போகலாண்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், எனக்கு தூக்கமாக வருது, கொஞ்ச நேரம் இரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுருக்கான். நீங்களும் பொறுமையாக, ஜங்கு இப்போ நான் எந்திரிக்க போறியா இல்லையா, என் ஆள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வேகமாக எந்திரிச்சு, என்ன சொன்ன, உன் ஆளா, நீ கம்ப்ளீட் ஆகிட்டியா என்ன? ஆமாம். ஐயோ சாரி ஜங்குக்கா, நான் உங்ககிட்ட சொல்லலைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும், அடி பாவி, இப்போல்லாம் என்கிட்ட இதை கூட சொல்கிறது இல்லைல்ல, மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு ஜங்குக்கு கேட்குறான். நீங்களும் ஐயோ ஜங்குக்கா அப்படிலாம் இல்லைடா, நான் சொல்லியிருப்பேன், ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேனா அதான்டா சொல்லலை. ஆளா யார் அவன், பேர் நம்ம காலேஜா அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாடா, ஜாக்கு தான் லவ் பண்ணுறேன். உண்மையாலுமாடி, உனக்கு இதோட 5 லவ் பிரேக்கப் ஆயிருக்கு, அது தெரிஞ்சுமா, ஜாக் ஒன்று ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம ஷாக்கோட அவங்கள கேட்குறான். நீங்களும் ஏன், எனக்கு அது 5 லவ் தான், உனக்கு இதோட 20 லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் ரீட்டா அவனை ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தர்? இவன்கிட்டையாவது ட்ரூ லவ் இருக்கும்னு நினைக்கிறேன், இவனாவது என்னை ஏமாத்தாமல் இருப்பான்.
அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கும். அது சரி, ஆனால் எரும மாடு என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் தலைமலையே அடிக்கிறோம். நீங்களும் பைத்தியக்காரா, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, சீக்கிரம் போ, காலேஜ்க்கு டைம் ஆச்சு, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கும். சரின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடலாம். நீங்கள் ஜங்குக்கோட ரெக்கார்ட் நோட் எடுத்து பார்த்துட்டு, டே எருமை, இன்னுமா ரெக்கார்டு எழுதாமல் இருக்க? ஆமாடி, இன்னும் எழுதலை, அப்படியே அதை மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுறேன். இதோட எத்தனையோ ரெக்கார்டை உனக்கு எழுதி கொடுத்துட்டேன், உங்கள் கிளாஸ் வாத்தியெல்லாம் சரியான மக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ரெக்கார்ட் நோட்டை எழுதிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் எப்பயுமே இப்படி தான் செம்ம க்ளோஸாக இருப்பீங்க. உங்களோட லவ் மேட்டர், உங்களுக்கு இதோட நிறைய லவ்ஸ் இருக்கும். எல்லாருமே உங்களை சீட் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்குமே ஜங்குக்கை ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு கூட அப்படி தான், நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனும் உங்களை லவ் பண்ணியிருப்பான். ஆனால் எங்கே சொன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டாப் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதை சொல்லாமே வச்சுருந்துருப்பான். நீங்களும் அப்படி தான், உங்களுக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, எங்கே சொன்னால் விட்டுட்டு போயிடுவானோ, ஃப்ரெண்ட்ஷிப் இதாகிடுமோன்னு சொல்லிட்டு சொல்லாமே வச்சுருந்துருப்பீங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ லவ் அவ்வளோ லவ்வையும் வச்சுட்டு நான் 2 பேருமே சொல்லிக்கவே மாட்டீங்க. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சங்கடமான விஷயம். சரி, ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜங்குக்கோட ரெக்கார்ட் நோட்டில் அப்படியே எழுதி வச்சிடுறீங்க. எழுதி வச்சுட்டு கீழே போய் நல்லா உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா தான் உங்களுக்கு பரிமாறிட்டுருக்காங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் கீழே வரான். அடி சோத்து மூட்டை, நான் வரதுக்குள்ளே அவசரமா எப்பயும் போல் கொட்டிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் எனக்கு உன்னோட சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, ஆமாம் அங்கே சாப்பிடாத, இங்கே வந்து இவனை விட உனக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே சாப்பாட்டை வாயில் வச்சுட்டே, ஐயோ அம்மா அப்படின்றீங்க. ஜங்குக்கும் கேளுங்க ஆண்டி, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் அம்மாவை பேக்கப் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு வரோம். உங்கள் அம்மாவும் இங்கே வந்துட்டு உங்களை போட்டு செம்மையாக கிழிச்சிட்ருக்காங்க. நீங்களும், அம்மா நீ அமைதியாரு, ஆண்டி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் பையனை பார்த்தீங்களா எப்படி எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு, நீங்கள் எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும், என் சப்போர்ட் எப்பயுமே உனக்கு தாண்டி செல்லும், ஐயா என் செல்லக்குட்டி என் வீட்டில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், வேணும்னா ஜங்குக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் சாப்பிட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை பார்த்துட்டு, ஆமாம் என்னம்மா பண்ணுறது, எனக்கும் ஆசை தான், இவங்க தான் கூட்டிகிட்டே போக மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியே அவங்க 4 பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு, நான் ஷூலேஸ் கட்டிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூ போட போயிடுறான். நீங்களும் ஜங்குக்கு பின்னாடியே உங்கள் பிளேட்டை தூக்கிட்டு ஓடிட்டு, எனக்கு தெரியும் நீ இதை சாக்க சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு, இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. நீங்களும் சாப்பிட்டே இது எல்லாத்தையுமே உங்கள் அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ள இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுன்றானுங்க, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அமைதியாக பேசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. நீங்களும் ஜங்குக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு, சரி டைம் ஆச்சு சாப்பிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வேகமாக போய் ஜங்கு கூட பைக்கில் ஏறி போயிடுறீங்க. எப்பயுமே நீங்கள் ஜங்கு கூட தான் காலேஜில் போவீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி காலேஜுக்கெலாம் போனதுக்கப்புறம் ஜங்குவை விட்டு அப்படியே பைக்கை விட்டு இறங்கிட்டு ஜங்குக்கிட்ட தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கோட பேகு, அவனோட புக்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் தான் தூக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. எல்லாருமே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் வந்துடுறானுங்க. சடனாக ஜங்குக்கு உங்கள் கையை உதறி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு போய் ஹக் பண்ணுறான். வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜங்குக்கோட ஆள் ரீட்டா தான். அவளை தான் ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு சடனாக உங்கள் கையை விட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அதையே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கா இப்போ வந்தோன்னையும் என் கையை விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும், ஹாய் ரீட்டா, எப்படி இருக்க? நேற்று காலேஜே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ரீட்டாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவகிட்ட கொஞ்சம் காமெடியாக விளையாடிட்டுருக்கான். அவளும் ஜங்குக்கிட்ட ஜாலியாக சிரிச்சு பேசி அப்படியே ரொம்ப க்ளோஸ்டாக பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு நீங்கள் அதே பார்த்துட்டே நிற்கிறீங்க. சடனாக உங்கள் ஐஸில் லைட்டாக டியர்ஸ் எட்டி பார்க்கும்போது உங்களை ஒரு பர்சன் அப்படியே வந்து பேக் பண்ணுறாங்க. நீங்களும் செம்ம ஷாக்கடாக திரும்பி பார்க்குறீங்க.
பார்த்தா உங்கள் ஆள் ஜாக்கு தான். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ஜாக் எப்போ வந்தீங்க? நீ ஜங்குக் கூட வந்து பைக்கில் இறங்கும் போதே வந்துட்டேன். ஆமாம் என்ன அவங்க 2 பேத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்க? அதுவா ஒன்றும் இல்லை. ஜங்குக் சடனாக என் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்ததை விட்டதும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்கிறீங்க. ஜாக் உங்கள்கிட்ட அதான் உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்க நான் வந்துட்டேனே, நீ ஏன் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட ஜாலியாக பேசி சிரிக்க வச்சிட்ருக்கோம் உங்களை. நீங்களும் அப்படியே செம்ம ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அதை திரும்பி பார்த்துட்டு, நீ இப்படியே எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஸில் லைட்டாக சேட்னஸ் எட்டி பார்க்குது. இருந்தாலும் அவன் அதை வெளியே காமிச்சிக்கல. அப்படியே ஜாலியாக பேசிகிட்ருக்கான். நீங்கள் போயிட்டு ஜங்குக்கிட்ட, ஜங்குக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. ஏன் என்னாச்சு? இந்தா என்னோடய பேக்ஸ் அண்ட் புக்ஸ் ரெக்கார்ட் நோட் எழுதிட்டேன், ஒழுங்காக போய் சப்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் சரிடி சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே ஜங்குக்கா கிளாஸ்க்கு போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. சடனாக ஜாக் தான் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, ஓய் வயன் இன்னைக்கு அவுட்டிங் போகலாமா? அவுட்டிங்கா? எதுக்கு திடீர்னு? போகணுன்னு தோணுச்சு உன் கூட, வரியா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கும் என்ன எதுக்கடி பார்க்குற அப்படின்னு கேட்குறான். நீங்களும் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட அப்படியே பொறுமையாக கேட்குறீங்க. ஜாக் அது கேட்டுருது அப்படியே பொறுமையாக உங்கள்கிட்ட, ஏன் அவன் சொன்னாதான் வருவியா என்ன அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு, அவள் நான் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு பெருமையாக சொல்கிறான். நீங்களும் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கும் ஓ இஷ்டம்டி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, கிளாஸ்க்கு போகிறதுனா போ, அவுட்டிங் போகிறதுனா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜாக்கும் அதை பார்த்துட்டு, சின்ன ஜங்குக் இப்படி சொல்கிற, இப்போ எப்படி அவளை என் கூட வர வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் உன் கூட போகணுன்னு ஆசையாக இருக்குடி, ப்ளீஸ் வரியா? இன்றைக்கி 1 டே தான், இதுக்கப்புறம் வேண்டாம் ப்ளீஸ் வயன் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட செம்மையாக கெஞ்சிறான். நீங்களும் ஐயோ இப்போ நான் என்ன சொல்கிறது, போகிறேன்னு சொன்னால் இவன் என்னை துரத்தி அடிப்பான், வரலன்னு சொன்னால் இவன் கோச்சிப்பான், ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையா ஜாக் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இங்கே ஜங்குக்கோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஜாக் அப்படியே ஜங்குக்கை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நான் வரேன், ஆனால் என் கூட ஜங்குக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சி உங்ககிட்ட எழுத்து நிற்க வைக்கிறீங்க. ஜங்குக்கும் இவளாவது என்னை விட்டுட்டு வர்றதாவது, உனக்கு இது வேணும்டா நக்கலாக சிரிக்கிற மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜாக்கை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஜங்குக்கும் ஏய் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கடி, அதில் எதுக்கு நான் இடையில? ஜங்குக்கா என்ன இப்படி சொல்லிட்ட? அதாவது தெரியாது, நீ இடையிலலாம் கிடையாது. ஜாக் நான் வரணும்னா என் கூட ஜங்குக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக்கும் திருட்டி இன்னும் ஒரு நாள் இதுக்கெல்லாம் மொத்தமாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சரி ஓகே ஜங்குக்கும் வருவான், நம்ம அப்போ இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் கண்டிப்பாக பிரதர் நம்ம எல்லாம் ஒரு நாள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான். ஆனால் ஜாக் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஓகே நீ கிளாஸ்க்கு போ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். த சேம் டைம் ரீட்டாவும் ஜங்குக்கிட்ட இதே சொல்லிட்டு போயிடுறா. ஸோ ஜங்குக்கும் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கான் அவங்க 2 பேரும் போகிறதையே. சடனாக தயாவும் ஜிம்முன்னு தான் அங்கே வராங்க. வந்தோன்னையும் நீங்கள் ஜங்குக்கிட்ட ஓகே ஜங்குக்கா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முன்னு அதை பார்த்துட்டு என்ன மேடம் நாங்கள் வந்தோன்னையும் கிளம்புறீங்க, ஏன் எங்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வயிற்றுலேயே ஒரு கிக் பண்ணுறான். ஜங்குக்கும் டே மயிறு பா
ஏய் நான் எப்படி அப்படி சொன்னேன், பேஸ்ட்டு பொடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினும் ஆமாம், இப்படி ஒரு குட்டி ஏஞ்சல் எங்ககிட்ட பேசலைன்னா எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்காது, அதுவும் இந்த நாய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சா போட்டு துவைச்சி எடுத்துருவோம் அப்படின்னு தயாங்க சொல்கிறான். நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, ஆமாம் நான் முந்தானேத்து உங்கள்கிட்டலாம் பேசினேன்ல, என்னை வீட்டில் போட்டு செம்மையாக அடித்தான், அவங்கக்கிட்டலாம் எதுக்கு பேசுகிற, என்கிட்ட மட்டும்தான் பேசணுன்னு, இங்கே பாருங்கள் அதில் தான் இந்த காயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புண்ணை எடுத்து அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் காமிக்கிறீங்க. அடா பாவி பயலை, இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அவனுங்க 2 பேர் போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஜங்கு டீ மயிருங்களா, இல்லைடா அவள் பொய் சொல்கிறாடா, பாருங்களா சிரிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட அடி வாங்கிட்டே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக ஜங்கு கடை காதில் போயிட்டு, சரி டைம் ஆச்சு கிளம்பலாமா, அவனுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போகலாம், நீங்கள் தான் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, அவனுங்க 2 பேரும் இன்னொரு தடவை அவள்கிட்ட அப்படி சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ பையன், இனிமேல் இவனை வெறுப்பேற்றுறக்கே நம்ம 3 பேரும் நல்லா க்ளோஸாக பேசுகிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் ஆமாம் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தான் மேடம், நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்களா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். வடா எருமா மாடை, சரி நான் கிளாஸுக்கு போகிறேன், லஞ்சில் வந்து பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே பாய் சொல்லிட்டு க்யூட்டாக குதிச்சு கிளாஸுக்கு போயிடுறீங்க. இன்சைடு ஜங்கு, ஜிமன், தயாங் 3 பேரும் அப்படியே ரீட்டாவும் ஜாக்கும் போன அந்த வழியில் தான் போயிட்டுருக்கானுங்க. பிகாஸ் அவனுங்க கிளாஸ் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அந்த சைடு போயிட்டுருக்கானுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு க்யூட்டாக கிளாஸில் போயிட்டு உங்கள் கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு மியா தான் அப்படியே சோக கடலில் மூழ்கி இருக்கா. அவளை பார்த்துட்டு என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி சோக கடலில் மூழ்கி இருக்க, உனக்கு என்னப்பா, க்யூட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு பாய் பெஸ்டி, அந்த பாய் பெஸ்டியோட ஃப்ரெண்ட்ஸு இன்னும் அழகாக இருக்கானுங்க, அவங்க கூட ஜாலியாக இருக்க, எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டும் இல்லை பாய் பெஸ்டியும் இல்லை, நான் இப்படி சோகமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது அதை கேட்டுட்டு. அப்போ மேடம் சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறது தானா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் ஆமாம் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அவளை சிரிக்க வைக்கிற 2 பேர்லாம் அப்படி இப்படின்னு காமெடிலாம் பண்ணி அவளை சிரிக்க வச்சிடுறீங்க. அப்படியே 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீடே சொட்டவான் வந்து கழுத்து அறுத்துட்ருக்கான் நின்றுட்டு. நீங்கள் மியா கிட்ட மியா வெளியே போகலாமா, அமைதியாடுறி, பார்த்தான் நம்மளை ஒட்டுக்கா வெளியவே அனுப்பிடுவான், அங்கே பாருடி ஆப்போசிட்டில் என் ஆள் ஜாக் நின்றுட்டுருக்காண்டி, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் போவ லஞ்சில் போய் பார்த்துக்கோ, அவன் பார்க்க போகிறான்டி, திரும்படி இந்த சைடு அப்படின்னு மியா சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக உங்கள் வாத்தி தான் உங்களை எழுப்புது. மியா அண்ட் வயன் 2 பேரும் எந்திரிங்க. சொட்டை எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. மியாவுக்கு நீங்கள் சொன்னதும் சிரிப்பு வந்துடுது. சிரிச்சிட்றா, டக்குன்னு சிரிச்சிட்றா. அவளும் ஐயோ சிரிச்சிட்டோமே, இதுக்கு இன்னும் கத்துவானே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கா. நீங்களும் அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு அப்பாடா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மியா உன்னை எந்திரிக்க சொன்னால் உனக்கு சிரிப்பு வருதா, என்னை பார்த்து கமெண்ட் அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே மியா சார் இல்லை சார், அவன் ஏதோ சொல்கிறான்னு அதெல்லாம் நம்பாதீங்க சார், நான் சும்மா படிச்சுட்டு தாங்க சார் இருந்தேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எழுப்பிட்டீங்களா, அதுதான் படிக்கிறது கூட தெரியலையான்னு கேட்டே வந்தேன், ஆனால் சிரிச்சிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒருத்தி ஆக்டிங்கை போட்டுறாடா, எவ்வளோக்கு இப்படி மட்டும் எப்படி தான் நடிக்கிறக்கு வருதோ தெரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த சாரும் கெட் அவுட் அட் மை கிளாஸ், 2 பேரும் நான் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் உள்ளே வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 பேருமே சாரி சார்
அண்ட் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே ஜாக் தான் அந்த சைடு கிராஸ் ஆகி போகிறான். நீங்கள் மியா கிட்ட மியா 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 என் ஆள் போயிட்டான்டி அப்படின்றா. ஆமாம், உன்னை பார்த்துட்டே எதுக்கு அவன் பார்க்காத மாதிரி திரும்பி போகிறான்? எது, என்னை பார்த்துட்டே பார்க்காத மாதிரி போனானா? அவன் என்னை பார்க்கவே இல்லடி. ஏய், நான் நல்லா பார்த்தேன், அவன் உன்னை பார்த்தான். ஆனால் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகிறான். ஆமாம், இப்போ எதுக்கு அவன் ரீட்டா கிளாஸ் சைடு போயிட்டுருக்கான்? ஏய், அவன் ஏதோ வேலை விஷயமா போகிறான். நீ ஏன்டி அவனை எப்போ பாரு சந்தேக புத்தியோடையே பார்க்குற? அப்படி பார்க்காதடி, அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? நல்ல பையன், நீ தான் நம்பிக்கணும். அவனை பார்த்தாலே அவனும் அவன் மூஞ்சியும் பார்த்தா அப்படியா இருக்குது. உனக்கு தான் என்ன கர்மமோ பிடிச்சி தொலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியா கழுவி ஊற்றுறான். நீங்களும் உனக்கு எப்போ தான் என் ஆளுங்களை பார்த்தா என்ன தோணியிருக்கோ, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. மியா, ஒயன் நான் நல்லா பார்த்தேன், அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போனான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஐயோ சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. கரெக்டாக ஜங்குக்கோட மொபைல் ரிங் ஆகுறது உங்கள் கிட்ட தான் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். ரொம்ப ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. நீங்கள் ஜங்கு கிட்ட ஓடி வந்துட்டு, ஹே ஜங்குக்கா, என்னடா எருமை கிளாஸுக்கு போகல, இங்கே சுற்றிட்டு இருக்க பொறுக்கி என்ன? ஆமாம், இன்றைக்கி உனக்கு என்ன பீரியடு ஸ்டார்டிங்கு எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மொபைல் வாங்கி லாக்லாம் போட்டு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட ஃபேவரட் மேமோட கிளாஸ் தான். அவங்கள வச்சு அவங்கள நிறைய வெறுப்பேற்றுவான். அந்த மேமோட தான். நீங்கள் பார்த்துட்டு, டேய் என்ன இந்த சூனியக்காரியோட கிளாஸ்க்கு நீ போகலையா? ஆத்தாடி, செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. எப்பயும் போயிடுவியே, இன்றைக்கி ஏன்டா போகலை? அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்துட்டு, ஜங்குக்கா உனக்கு என்னாச்சு, உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் பொறுமையா ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி, ஜங்குக் என்ன ஆச்சுன்னு சொல்லு, ஏன் இப்படி இருக்க, ஏன் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா, இல்லை எவனாவது திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கியும் ஜெமினியை பார்த்துட்டு, என்னாச்சு எனக்கு, ஏன் இப்படி இருக்கான்? ஆமாம், நீங்கள் இவ்வளோ கோவமாக நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்கும் என்னாச்சு? என்ன வழக்கம் போல் அவன்கிட்ட சண்டை கட்டிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மன் தான் உங்ககிட்ட என்னமோ சொல்ல வரான். ஆனால் டக்குன்னு ஜங்குக் அது சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அமைதியாகிடுறான். ஸோ நீங்களும் ஜங்குக் என்ன ஆச்சுன்னு சொல்ல, எதுக்கு இப்படி இருக்கா? ஆமாம், நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, கிளாஸுக்கு போகலையா? என்ன வெளியே அனுப்பிட்டானுங்களா? ஆமாம் ஜங்குக்கா, சிரிச்சு பேசிகிட்டு இருந்தோமா, தோ ஆப்போசிட்டில் ஜாக் நின்றுட்டு இருந்தானா, சைட் அடிச்சுட்டு இருந்தேன், வெளியே அனுப்பி விட்டானுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே உங்கள்கிட்ட முறைச்சிட்டே, எப்போ பாரு அவனையே பார்த்துட்ருக்கோமே, ஸ்டடீஸில் இம்பார்ட்டன்ட் கொடு, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், எப்போ பாரு அவனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காத அப்படின்னு உங்கள்கிட்ட முறைச்சிட்டே சொல்கிறான். நீங்களும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் ஓகேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சரி கொடுக்குறேன், நீ எதுக்கு இப்போ இப்படி இருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அது நீ எனக்கு நேற்று ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சில்லியாக ஒரு ரீசன் சொல்கிறான். நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு ஏமாத்தினதுக்கு இப்படியா நான் மூஞ்சி வச்சுருப்பேன் விளக்கெண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் அது ஆமாம் வந்து வாங்கி தரியா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அட படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களுக்குன்னா சிரிப்பு தான் வருது செம்மையாக. சிரிச்சுட்டு வந்து தொலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. கேன்டீனில் ஜாக்கும் ரியாவும் இருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் இங்கே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக் தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறான். நீங்கள் அங்கே இதுக்கு போயிருப்பீங்க இல்லையா ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒயன் அப்படின்னு சத்தமாக கத்துனதும் ஜாக் மியாவை ரீட்டாவை சாரிடா கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், ரீட்டாவை விட்டு கொஞ்சம் அந்த சைடு போய் உக்காந்துக்கிறான். இவனுங்க வேறு வந்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்னடா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. சாக்லேட்டே வாங்கிட்டு வராத,
வேறு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அட பவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு ஃப்ளேவர் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக் வேறு ஐஸ்கிரீம் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறான். தெரியும் கேட்பேன்னு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பனானா மில்க் ஷேக் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, இன்னும் என் மூஞ்சி இப்படியே வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதாவது வேணுமா என்ன? 2 பேர்த்துக்கும் கோவத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் ஆமாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்தேன், உனக்கு எதுக்குடி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அதுவா நான் ஹக் பண்ணல, அப்போ உன் பர்ஸை டிஸ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸை எடுத்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கும் அடி பாவி, அப்போ செலவு பண்ணது என்னோட பர்ஸில் தானா? அதனால தான் தாராள மனசோட இவனுங்க நிலையத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஆமாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சடனாக ஜாக் தான் உங்ககிட்ட நடந்து வந்துட்டு, ஓய் பேபி டால் என்ன இங்கே நின்றுட்டுருக்க? ஐயோ என்னை பார்த்தாலே ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட பொறுமையாக சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். நீங்களும் முறைக்க ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஜங்குக்கு ஐஸ்கிரீம் கேட்டேனா, அதான் வாங்கி கொடுத்தேன். ஓ ஜங்குக்கு தான் ஐஸ்கிரீமா, எனக்கு இல்லையா அப்படின்னு ஜாக் கேட்க, உங்களுக்கு தானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. வாங்க என்ன ஃப்ளேவர் வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாக்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜாக் டக்குன்னு எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து டக்குன்னு அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாக நிற்க வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்டு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸை ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். அப்படியே ஜங்குக் எனக்கு இதை பார்க்க அப்படியே எரிச்சலாக இருக்குடா அப்படின்னு ஜிம்மன் கிட்ட சொல்ல, ஜிம்மன் இப்போ பாரு எப்படி கெடுத்து விட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் இது நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுற இடம் இல்லை, இது காலேஜ் பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுடுறீங்க. தள்ளி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் சரி செஞ்சுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கக்கூடாது, அப்புறம் ஜங்குக்கு கோவம் வந்துச்சு உங்களை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணுறான். நீங்கள் அப்படி தானே ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் ஆமாம், என் ஒயின்கிட்ட யாராவது தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க, அவங்க என் கையில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜாக்கை பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறான். ஸோ ரீட்டாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ வந்த உடனே ஜங்குக்கா கிளாஸ்க்கு போகலையா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசுகிறா. ஜங்குக்கு அதை கேட்க கேட்க எரிச்சலாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ கிளாஸ்க்கு போகல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுவா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரீட்டா சொல்கிறா. ஸோ ஜங்குக்கும் அதே மாதிரி தான் நானும் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் சரின்னு சொல்லிட்டு சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே தான்டா ஜங்குக்கும் ரீட்டாக்கும் பிரச்சனை போயிடுது. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அவ்வளோக்கா. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்க மாட்டீங்க. ஜாக் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு காலேஜும் ஓவர் ஆகிடுது. இதோட உங்கள் காலேஜ் லைஃப்பும் முடிஞ்சிருது. உங்களுக்குன்னா ஜங்குக்கோட வீட்டை மட்டும்தான் பார்ப்பீங்க. எப்போயுமே அவங்க கூட விளையாடிட்டு அவங்க கூட வெளியே போகிறது அந்த மாதிரியே தான் இருக்கும். சன் ஆஃப் டே நீங்கள் ஜாக்கோட வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறீங்க. நீங்களும் ஜாலியாக அப்படியே குதிச்சு ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு ஜாக்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே டோர் நாட் பண்ணுறீங்க. பட் நோ யூஸ், யாருமே வந்து டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. நீங்களும் என்ன யாருமே டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஓப்பனில் தான் இருக்கா, ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கா, அப்புறம் எப்படி எவனாவது வந்து ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் பெட்ரூமில் தான் இது வியர்டாக ஒரு சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்களும் சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பெட்ரூம் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜாக்கும் ரீட்டாவும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
உங்களுக்கு அதை பார்த்து உங்கள் ஐஸ்லனா அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களால் நான்ஸ்டாப் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜாக்கும் ரியாட்டாவும் இதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் வந்ததே கவனிக்கல, எதையுமே கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு அவ்வளோ இன்டிமேசியாக இருக்காங்க. உங்கள் ஐஸ்லனா டியர்ஸ் அப்படியே ஊற்றிட்டுருக்கு. ஜாக் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வெளியே ஓடி வந்து டோரையும் லாக் பண்ணிடுறீங்க. ஸோ இது எதுவுமே அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியல. அப்படியே ஜாக்கோட வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து செம்மையாக அழுறீங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செம்மையாக அழுகுறீங்க. அழுதுட்டு ஜங்குக்கு இவளை எவ்வளோ நம்பிகிட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்கா. நான் எவ்வளோ லவ் வச்சுருந்தேன். என்னோடய லவ் மொத்தத்தையும் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இப்போ இந்த பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. எப்படி இவங்க 2 பேர்த்தாலும் இப்படி இருக்க முடியுது? இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் எவ்வளோ லவ் பண்ணோம். எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ ஜங்குக்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி செம்மையாக ஜங்குக்கிட்ட அழுகுறீங்க. ஜங்குக்கும் புரிஞ்சிருது. ஏய் ஒயன் இப்போ எங்கே இருக்க? ஜங்குக்கும் இங்கே ரீட்டாவும் ஜாக்கும் அவங்க 2 பேரும் எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்குடா. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜங்குக்குண்ணா ஒயன் வீட்டுக்கு வா. என்ன கேட்காம என்ன இதுக்கு நீ இப்போ அவன் வீட்டுக்கு போன? இல்லை ஜங்குக்கா, அவன் தான் கூப்பிட்டான். ஈவினிங் வான்னு சொன்னான். ஆனால் அம்மா அப்பாலாம் இப்போ தானே வீட்டில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதான் நான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவன் இவ்வளோ கேவலமாக ஷை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஒயன் வீட்டுக்கு வான்னு சொன்னேன், அங்கே இருக்காத, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜங்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. ஜங்குக்கும் ஒய்யான் நான் வீட்டுக்கு வான்னு சொன்னால் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. உங்களுக்குன்னா சுத்தமாக நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்கள் நடக்கவே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸாக போயிட்டுருக்கு. பிகாஸ் நீங்கள் ஜாக்கை செம்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க. அவனுக்காக மட்டும்தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம லைஃப் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மொத்தமாக உடஞ்சி போயிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் போயிட்டே இருக்குது. சடனாக நீங்கள் போயிட்டுருக்கும்போதே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே அந்த ரோட்டில் நடந்து போகிறீங்க. நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் நீ என்னை எவ்வளோ சீப்பாக சீட் பண்ணியிருக்க. நான் கூட பரவாயில்ல, இதை தாங்கிப்பேன். ஆனால் ஜங்குக்கு எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பான்? பாவம், அவனுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்ல. நான் வேற அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ரோட்டில் அந்த மலையில் அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. ஃபைனலி நீங்கள் ஜங்குக்கோட வீட்டுக்கே போயிட்டீங்க. ஜங்குக்கோட வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே போடுங்க நடந்து. ஜங்குக்கு அவனோட ரூம்லேருந்து வேகமாக வெளியே வரான். அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக நனைஞ்சு போயிருக்கீங்க. ஏண்டி மழை வருது, அப்படியே நடந்து வந்திருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்ததுமே அப்படியே ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறீங்க. ஜங்குக்கும் உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கா எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு, அழுதுருடா அழுதுரு. மொத்தமாக அவங்க 2 பேரும் ரொம்ப கேவலமானவங்க ஜங்குக்கா. நம்ம 2 பேர்த்தையும் எவ்வளோ ஈஸியாக சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறீங்க. ஜங்குக்கும் எனக்கு இந்த விஷயம் எப்பயோ தெரியும் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கடாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஆமாம் ஒயன்,
ஆனால் எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லதான் தைரியம் இல்லை. சொல்லியிருந்தாலும் நீ நம்பியிருக்கவும் மாட்டடி. அதனால தான் நான் சொல்லலை. எனக்கு இது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்கிற? 10 டேஸ்க்கு முன்னாடின்றதை விட நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். ஆனால் ஏன் நீ என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லியிருந்தா நீ நம்பியிருக்க மாட்டேல்ல. அதான் விட்டுட்டேன், நீயா தெரிஞ்சுக்கணும்னு. பொறுக்கி முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தானா நான் அவனை இவ்வளோ லவ் பண்ணியிருக்க மாட்டான்ல. ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ஜங்குக். இல்லை வயன், எனக்கு கஷ்டமா இல்லை. ஏன் கஷ்டமா இல்லை? ஏன்னா அவன் என் மேலே வச்சுருந்தது தப்பே இல்லைல்ல. என்கிட்டயே இருந்த ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டு நிற்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா சொல்கிற? ஆமாம் வயன், எனக்கு இந்த இடத்துல சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்லிடுறேன். எனக்கு நீ ஜாக் கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவனை தொடும்போதெல்லாம் அப்படியே செம்ம எரிச்சலாக இருக்கும். நீ என்னை எப்படி இத்தனை நாளாக பார்த்தேங்கிறது எனக்கு தெரியலடி. ஆனால் ஜாக்கும் ரீட்டாவும் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், உன்னை விட்டுற மாட்டேன்டி. நம்மளும் எவ்வளோ லவ் பார்த்துட்டோம்ல. எல்லாருமே சரியான சீட்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட எந்த பொய்யும் சொல்லாமல் என்னை மட்டுமே பார்த்துட்டு எனக்காக இருக்கிறது நீ தானடி. ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. நீ எனக்கு பெஸ்டி மட்டும் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னோடய வைஃப் அப்படின்றதுல நான் இப்போது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஜங்குக்கா ஹக் பண்ணிவிட்டு நானும் தாண்டா உன்னை லவ் பண்ணேன், ஆனால் எங்கே சொன்னோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிருமோன்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் வச்சுருந்தேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கா. 12th இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா உன் கூட இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நல்லா சிரிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பேன். உன் கூட இருக்கும்போது தான் இந்த வேர்ல்ட்லேயே யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு கேட்டால் அது நானும் சொல்லுவேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது நான் தான். ஏன்னா என் கூட நீ இருக்கல்ல. எனக்கு இனிமேல் நீ மட்டும் போதும் ஜங்குக்கா, யாரும் வேண்டாம். நம்ம 2 பேர்த்துக்கும் இது ஒரு நல்லா இதாக இருக்கட்டும். நம்ம 2 பேர்த்தையும் லவ் சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஃபைனலி நான் உங்ககிட்ட என் லவ்வை சொல்லிடுறேன் ஜங்குக். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கை நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நனைஞ்சு தான் இருப்பீங்க, மழையில் நனைஞ்சு வந்து. ஸோ உங்கள் ஈரம் ஃபுல்லாக ஜங்குக் மேலேயும் அப்படியே ஒட்டிக்குது. அப்படியே 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜங்குக்கை செம்மையாக பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா 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 போதும், ஜங்குக்கா ஜங்குக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக்கும் என்னடி அப்படின்னு கேட்குறான். நீங்களும் என்னடா பண்ணிட்டுருக்க? என் லிப்லேருந்து ப்ளட்டே வருதுடா பொறுக்கி. நீ எல்லாத்துலேயுமே ரூடு தான் இல்லை, ரூடு பையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையே அடிக்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்களும் எங்கே தூக்கிட்டு போகிற? நீ இப்போ எதை பார்த்துட்டு வந்தால் அழுதியோ அதை வச்சு உன்னை சந்தோஷப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கன்னா உங்களுக்குன்னா செம்ம ஷை ஆகுது. ஜங்குக்கா இப்பயே வா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் ஏன் என்ன தப்பு? எப்படி இருந்தாலும் வீட்டில் சொன்னால் ஒத்துக்குவானுங்க.
உண்மையாக சொல்லணும்னா எங்கள் அம்மாவே என்கிட்ட 2-3 தடவை கேட்டிருக்காங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்னு. நான் தான் அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புவேன். ஸோ அதெல்லாம் சொன்னால் ஒத்துக்குவாங்க. நீ எதுவும் பயப்படாத, நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னோம், நம்புவானுங்களான்னு தெரியல, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்களும் எங்கள் அம்மாவுமே கேட்பாங்க, ஜங்குக்கே மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு. நானும் ஒன்று மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று மழுப்பிடுவேன். ஓ அப்படியா, ஆண்டி அந்த பிளான்லாம் வச்சுருந்தாங்களா என்ன, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆசை தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கும். அப்புறம் இருக்காதா, எனக்கும் ஒன்று சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், ஆனால் அது லவ்னு எனக்கு 11th தான் தெரியும். 11th இருக்குடி உன் மேலே லவ். அப்பயும் உன்னோட டிஸ்டன்ஸ் ஆகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எங்கே சனியன்தான் விட்டு போக மாட்டேன்ட்டே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓ அப்போ நான் உனக்கு சனியனாடா எரும மாடே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சண்டை கட்டுறீங்க. சரி 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 விடு விடு கோச்சிக்காத. இப்போ எல்லோரும் ரொமான்டிக் மூடாக போயிட்டுருக்காங்க, நம்மளும் அப்படியே அதே கண்டினியூ பண்ணிக்கலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அவனோட பெட்ரூம்க்கு தான் தூக்கிட்டு போகிறான். உங்களை போய் பெட்டில் தொப்புன்னு போடுறான். நீங்களும் ஐயோ என்னடா இப்படி போடுற, ஏதாச்சும் என்ன குறைஞ்சிருவியா? ஆமாம் குறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் போட்டிருக்க டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இப்படி பார்த்துருக்கீங்க, ஆனால் இப்போ பார்க்குறக்கு ஜங்குக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஆப்ஸில் அப்படியே கை வைக்கிறீங்க. ஏய் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துருக்கேன், ஏன் அப்போல்லாம் தோணலையோ தொட்டு பார்க்கணுன்னு? தோணும், ஆனால் இதுக்கப்புறம் தான் நீ எந்தாச்சே, இப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, நான் தொடலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஆமாடி நீ தொடலாம், நீ எங்கே வேணால் தொடலாம், இங்கே தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறான். அப்புறம் இங்கே தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை பாயிண்ட் பண்ணிட்டான். அப்புறம் இங்கே தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆப்ஸ், அப்புறம் இங்கே தொடலான்னு அவனோட ப்ரைவேட்டையும் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறான். நீங்கள் சிப்படா பொறுக்கி அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சரி நான் மட்டும் உனக்கு ஷோ காமிச்சிட்ருக்கேன்ல, நீங்கள் காமிக்க மாட்டீங்களோ? எதை ஷோ? எது ஷோவா? ஓ நான் உனக்கு ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க பில்லோ தூக்கி ஜங்குக்கு மேலேயே போடுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டே பொறுமையாக உங்ககிட்ட வரான். நீங்களும் இல்லை பொறுமையாக தானே பண்ணுவேன், எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்குன்னு தெரியும், இதுலேயும் ஸ்ட்ராங்காக காமிச்சிடாதடா ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கும் ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இது ட்ரையா, ப்ளீஸ் 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 என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை, என் பன்னி குட்டி இல்லை, எனக்காக கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்னு சொல்லும்போதே ஜங்குக்கு உங்களை செம்மையாக இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் செம்மையாக பண்ணுறீங்க. அப்படியே ஜங்கு பொறுமையாக அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களுமே அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவங்க கூட அப்படிலாம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். மெதுவாக அவங்க நெக்ஸ் எல்லாம் போட்டு கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணி லிக் பண்ணிகிட்ருக்கவங்க நெக் சைடே. நீங்களும் அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஜங்குக்கா 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 மெதுவா, ஜங்குக்கு இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் ப்ராஸை ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை ரிமூவ் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஆனால் இதை ரிமூவ் பண்ணேன்னா மாமாவுக்கு மூடாவதே செல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ப்ராவை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் 2 கையையும் பிடிச்சி அவங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கி அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா, வேண்டாம் அப்படி பார்க்காதடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஏன் நீ மட்டும்தாண்டி குட்டியாக இருக்க, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அது ஒரு மாதிரி பிடிச்சி செம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்குன்னா செம்ம பெயினாக இருக்குது. ஆ வலிக்குதுடா ஜங்குக்கா, வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வலிக்கட்டும், வேணும் உனக்கு இது அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜங்குக்கா வலிக்குது, மெதுவாக பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில். ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக அப்படியே உங்கள் ப்ரெஸ்டெல்லாம் கிஸ் பண்ணி பொறுமையாக உங்கள் ஹிப்கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஜங்குக்கா அங்கேயே படுக்க வச்சுக்கிறீங்க. ஜங்குக்கும் அவன் ஃபேஸ் அங்கே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருக்கான். பொறுமையாக அவங்க ஹிப்பில் அவன் ஃபேஸ் வச்சு செம்மையாக ரப் பண்ணி விடுறான். நீங்களும் ஜங்குக்கா கூசுது ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரியே பண்ணுறான். நீங்களும் ஐயோ ஜங்கு கூசுதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சின்னுங்கிறீங்க. ஜங்குக்கும் சரி சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேண்டஸையும் ரிமூவ் பண்ணி போடுறான். நீங்கள் அங்கே என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. இது தானடி மெயின் மேட்ரே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் ஃபிங்கர்ஸ் வச்சு அங்கே ரப் பண்ணுறான். நீங்களும் ஜங்குக்கா வேணாண்டா, ஒரு மாதிரி இருக்குடா, கையெடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்கு அப்படியே அவனோட ஒரு ஃபிங்கர்ஸ் அப்படியே உள்ள ஒரு மாதிரி விட்டு ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஜங்குக்கா வேணாண்டா, ஒரு மாதிரி இருக்குடா, விட்டுடா, கையெடுடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்கு சரின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்ஸ் அங்கேருந்து எடுத்துட்றான். அப்படியே உங்கள் லெக்ஸ் ரெண்டையும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு அங்கே அப்படியே மவுத்தை இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. ஜங்குக் என்ன பண்ணுற, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. மவுத்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே டங் வச்சு ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு செம்ம அவ்வளோதான் ஹைப்பர் ஆயிடுறீங்க. ஜங்குக்கா ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நல்லா இருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் இதுதான் லாட்ரி சீட்டு அப்படின்ற மாதிரி செம்மையாக உங்களுக்கு அங்கே மொத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ஜங்குக் கூட அப்படி இருக்கீங்க. அப்படியே அவன் மொத்தன் இன்சர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே பாதி ஐஸ் க்ளோஸ் பண்ணி பாதி ஐஸ் ஓப்பனோட அப்படியே படுத்துருக்கீங்க. என்னடி நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச பார்ட்டே இருக்கும் போல இருக்கே. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தன் அங்கெல்லாம் டச் பண்ணுறான். நல்லா இருக்குடா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் எடுத்துட்ட, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம்ல அப்படின்னு ஜங்குக் கிட்ட நீங்கள் தான் கேட்குறீங்க. ஜங்குக்கும் அதை விட இன்னொரு மெயின் மேட்ரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் நல்லா இருக்கு, இது அதை விட நல்லா இருக்குடா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் இன்னும் கொஞ்சம் இறக்கணுன்னா உனக்கு வலிக்கும்டி, பரவாயில்ல, எனக்கு இந்த மலையில் நடந்துட்டு வந்ததுக்கு இது நல்லா தான் இருக்குது, பண்ணு அப்படின்றீங்க. நீ நல்ல பொண்ணு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடுறான் ஃபுல்லாக. வலிக்குதுடா, வலிக்குது ஜங்குக், வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. ஜங்குக்கு அப்படியே வாய மூடிட்டு இதுக்குடி கத்துற, நான் தான் சொன்னேன்ல வலிக்கும்னு, நீ தான் பண்ணுன்ன, இப்போ வலிக்குதுன்னு கத்துற, அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவேன், பாவம் வலிக்கும்ல, எனக்கு வலிக்கணும், உனக்குலாம் வலிக்கணும், இப்போ தான் ட்ரெயினில் நனைஞ்சிட்டு வந்ததுக்கு நல்லா இருக்குன்னு. ஜங்குக் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடாத, இந்த பெயின் கூட நல்லா தான் இருக்கு, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் சரி இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக பண்ணி விட்டுட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பெட்டில் அமைதியாக படுத்துக்கிறான். நீங்களும் என்னடா ஸ்டாப் பண்ணிட்ட, உனக்கு அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் ஏய் என்ன, உனக்கு எவ்வளோ நேரம் நானே கொடுத்துட்ருக்கிறது, எனக்கு எப்போ மேடம் கொடுப்பீங்க, ஒழுங்கா நீ போய் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இருந்தாலும் நீ ரொம்ப தான்டா,
அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜங்குக்கும் எல்லாம் பண்ணி விடுறீங்க. ஜங்குக்கு மவுத்துன்னே பண்ணுறீங்க. ஜங்குக்கு அதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்துருப்பான். ஸோ நீங்கள் ஜங்குக்கு மவுத்து உனக்கு இதெல்லாம் தெரியுமாடி? நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே செம்மையாக மவுத்தன் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் அப்படி இருக்கீங்க. 2 பேரும் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா ஜங்குக்கோட அம்மா எல்லாருமே வெளியே போயிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வீட்டுக்கு வந்து உங்களெல்லாம் காணோன்னு தேடிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிவிட்டு தூங்குறத பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கு நான் செம்ம ஷாக் அண்ட் செம்ம ஹாப்பி. அப்பாடா ஒரு வழியாக இதுங்க 2ம் ஒன்று சேர்ந்ததுங்களே. ஃப்ரெண்ட்ஸுன்னு ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுச்சுங்க. இப்போ பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா தான் அவங்க அம்மா மண்டையிலே தட்டி என்ன அம்மாடி நீ எல்லாம் சீக்கிரம் வந்து தொலைங்க, இந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க, நம்ம கண்ணு கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க கீழே வந்துட்டு அப்போது சீக்கிரமாக 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு வழியாக புள்ள தேடுற வேலை முடிஞ்சிச்சு. ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க. அப்படியே தான்டா 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக ஒரு லைஃப்பையும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகே டார்மீஸ், இந்த ஒன் சாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சாட்டில் வந்து பார்க்குறேன்டா. டாட்டா பாய். ஒன் சாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், மிஸ் யூ, டாட்டா.